தக்காளி பழத்து மேலெல்லாம் பழிய போடாதீங்க. நீங்கள் தண்ணி சரியாக குடிக்காட்டி தான் கல் வரும். அதனால் எந்த பழமுமே பழம் சாப்பிட்றனாலையோ நான்வெஜ் சாப்பிட்றனாலையோ கல் வராது. தண்ணி நல்லா சஃபிஷியண்ட்டாக குடித்து நீர் வெள்ளையாக போச்சுன்னா கல் 99% வராது. மற்றபடி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது ஒரு நைட்ரஸ் கிடைக்கும். இன்ஃபெக்ஷன் இருக்குது, ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதில் அந்த கிருமி அதில் உள்ள WBC பஸ்ஸல்ஸு அதெல்லாம் இருக்குன்னா அங்கேயா ஒட்டி இருக்குன்னா அதில் சால்ட்டு படிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும், அதில் படிஞ்சு கல் வரலாம். மற்றபடி இந்த உணவுகளில் பற்றி ரொம்ப முக்கியமான உணவுகள் கல் வந்தால் தவிர்க்கக்கூடிய உணவுகள்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் தண்ணி நிறைய குடிங்க, அதெல்லாம் அடிபட்டு போகும். அப்படி கல் சில உடலுக்கு அந்த ஸ்டோன் ஃபார்மிங் டெண்டன்சி இருக்கும். கல் உண்டு பண்ணக்கூடிய அந்த உப்புகள் படியக்கூடிய தன்மையில் இருக்கும். சில பாடியுடைய அந்த நீர் பிரிஞ்சு வரும்போது அந்த உப்புகள் படியக்கூடிய தன்மையில் இருக்கும். அந்த மாதிரி உடம்புக்கு ஹேபிச்சுவல் ஸ்டோன் பாசஸ் அவங்களுக்கு கல் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் 2 கல் போயிருக்கோம், அப்புறம் வலிக்கும் அப்படி மூச்சை பிடிச்சிட்டு வருவாங்க. வலிக்கு ஒரு ஊசி போடுங்கம்பாங்க, போட்டுட்டு மறுநாள் காலையில் எனக்கு 2 கல் விழுந்துட்டும்பாங்க. சரி அதோட தொலைஞ்சுதா அப்படின்னு பார்த்தா 6 மாதம் கழித்து திரும்பவும் உட்காந்து நிற்பாங்க. அதனால் அது ஹேபிச்சுவல், அது அவங்களுக்கு ஸ்டோன் உற்பத்தி பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த உணவை தான் தவிர்த்து என்ன பண்ணுறது? பெருசாக உணவை தவிர்க்காமன்னா தண்ணியை கூட்டுங்க. தண்ணி அளவு கூட்டிங்கன்னா என்ன தான் சால்ட்டு பண்ணாலும் அடிச்சுட்டு ஓடிடும், அவ்வளோதான்.